students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 11, Exercise 11.5. Fifth question பார்க்கலாம். Integrate the following function with respect to x. Cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha. ஸோ இதில் எக்ஸ் மட்டும்தான் நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும். ஆல்ஃபான்றதை கான்ஸ்டன்ட் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ முன்னாடி அதை சொல்லிடுறேன். சொல்யூஷனில் இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக எடுத்துக்காமல் ஐடென்டிட்டி வச்சு மாற்றிட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் cos 2x மைனஸ் cos 2 alpha divided by cos x minus cos alpha dx. இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். cos 2 theta is equal to 2 times of cos square theta minus 1. இதை முதல்ல இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம் இதை. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் cos 2 x எப்படி மாறும்? 2 times of cos square x minus 1. அகைன் மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க, ஏன்னா இந்த ஃபுல் டேர்முக்கு மைனஸ் வரும். 2 times of cos square alpha minus 1 divided by cos x minus cos alpha dx. நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடணும். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் 2 cos square x minus 1 மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். minus 2 cos square alpha minus into minus plus 1 divided by cos x minus cos alpha dx. இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற டேர்மில் 2 ரெண்டுத்துலையுமே காமன், ஸோ 2 வெளியே எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோன்னா cos square x minus cos square alpha divided by cos x minus cos alpha dx. இப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம், ஏன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் cos x ப்ளஸ் cos alpha இன்ட்டு cos x minus cos alpha divided by cos x minus cos alpha. இது கம்ப்ளீட்டாக dx இருக்கு எல்லாத்துக்கும், சரியா? இப்போ cos x minus cos alphaவும் cos x minus cos alphaவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு வரும் 2 இன்ட்டு cos x ப்ளஸ் cos alpha இன்ட்டு dx மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஸ்ப்ளிட்டே பண்ண முடியும். 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கு. இன்டிகிரேஷன் ஆஃப் cos x dx ப்ளஸ் cos alphaவே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ cos alpha வெளியே எடுத்துக்கணும். இன்டிகிரேஷன் ஆஃப் dx. நெக்ஸ்ட் லைனில் 2 அப்படியே இருக்கட்டும். cos x இன்டிகிரேட் பண்ணால் sin x ப்ளஸ் cos alpha அப்படியே இருக்கும். dx இன்டிகிரேட் பண்ணால் x ப்ளஸ் c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், சரிங்களா? 2 வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாம் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், cos 2x divided by sin square x into cos square x. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது. மேலே cos 2x, இங்கே வந்து sin square x. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் அண்ட் டிவைடிங் பை 4ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறேன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடலாம். cos 2x divided by sin square x cos square x dx. இப்போ நெக்ஸ்ட் லைன் நான் என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 4. அப்போ 4 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கும். cos 2x மேலே எந்த சேஞ்சும் கிடையாது. டிவைடட் பையில் 4 sin square xும் cos square x மட்டும் இருக்கும் dx. இப்போது இந்த டினாமினேட்டர் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். எப்படின்னா 4 வெளியே அப்படியே இருக்கு. cos 2xல எந்த சேஞ்சும் இல்லை. 4 நான் 2ன்னு எழுதிட்டு 2 times of sin x ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறேன். அதுமாதிரி cos square xல cos மட்டும் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணோம் தெரியுமா? 2 times of sin x cos x எப்படி மாற்றி எழுதலாம்? அப்படி மாற்றி எழுதலாம்னா sin 2x. அப்போ மேலேயும் cos 2x கீழேயும் sin 2x. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம எழுதியிருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் லைனில் 4 அப்படியே இருக்கட்டும். integration of
cos 2x divided by sin 2x and அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா dx. இதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா போதும். 4 into integration of cos 2x divided by sin 2x into 1 by sin 2x. ஏன்னா sin 2xக்கு ஸ்கொயர் அப்புறம் ரெண்டு வாட்டி வரணும். ஒன்று வந்து நம்ம cos கீழே எழுதிக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம் into dx. இப்போ cos 2x by sin 2x எப்படி எழுதலாம்? cot 2x. கரெக்டா? cot 2x மாற்றி எழுதிக்கலாமா? அதே மாதிரி 1 by sin 2x எப்படி எழுதிக்கலாம்னா cosecant 2x எழுதிக்கலாம் into dx. இதுக்கப்புறம் இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? இது இன்டகிரேட் பண்ணுறது ஈஸினி. cot x into cosecant x நம்ம இன்டகிரேட் பண்ணால் minus cosecant x. ஸோ 4 into minus cosecant x. x again differentiate பண்ணும்போது 2 கிடைக்கும். அது வந்து dividedல நம்ம எழுதுவோம். plus c. இப்போ 2 1 time 2 2 time. அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2 cosecant 2x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் 3 plus 4 cos x divided by sin square x. இப்போ இந்த sin square xன்றது 3க்கும் காமன் 4xக்கும் காமன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம். சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிடலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் 3 plus 4 cos x divided by sin square x dx. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறோம்? இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 3 by sin square x plus 4 cos x by sin square x dx. இப்போ நெக்ஸ்ட் லைன் இதை அப்படியே பிரித்து எழுதிடலாமா? ரெண்டு டேர்மாக பிரித்து எழுதிடலாம். அப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் லைனில் 3 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1 by sin square x ஸ்கொயர் இருக்குது சரியா? ப்ளஸ் 4 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். cos x by sin square xல நான் ஒரு sin x எழுதிட்டு into 1 by sin எழுதிப்பேன். கொஞ்சம் முன்னாடி தான் இதை நம்ம செஞ்சோம் இல்லையா? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இங்கே dx வரணும் அண்ட் இங்கேயும் dx வரணும். நெக்ஸ்ட் லைனில் கான்ஸ்டன்ட் 1 by sin square எப்படி எழுதலாம்? cosecant square xன்னு எழுதலாமா? ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். cos by sin எப்படி எழுதணும்? cot x. 1 by sin cosecant x இங்கேயும் dx வரணும் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் cosecant square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cot x. அப்போ 3 அப்படியே இருக்கட்டும். இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் cot x கிடைக்குது. ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட் cot x இன்ட்டு cosecant x இன்டிகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் cosecant x கிடைக்கும். ப்ளஸ் c எழுதிக்கணும். இப்போ ரெண்டுத்துலையுமே மைனஸ் இருக்க வெளியே எடுக்கலாம். மைனஸ் 3 cot x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 cosecant x ப்ளஸ் c. இதில் ரெண்டுமே மைனஸாக இருக்கனால அப்படியே விட்டுடலாம். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. 8th கொஸ்டின் sin square x divided by 1 plus cos x. இதை தான் இப்போ இன்டிகிரேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் sin square x divided by 1 plus cos x dx. இப்போ இந்த sin square x நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா 1 minus cos square x divided by 1 plus cos x dx. இப்போ இதில் 1க்கு ஸ்கொயர் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் எடுத்துக்கலாமா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் எடுத்தால் எனக்கு எப்படி மாறும்? 1 plus cos x இன்னொன்று 1 minus cos x divided by 1 plus cos x இதுக்கு வந்து dx இருக்குது. இப்போ இதில் 1 plus cos x 1 plus cos x கேன்சல் ஆகிடும். இன்டிகிரேஷன் ஆஃப் 1 minus cos x மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதுக்கு dx இருக்குது. இதுக்கப்புறம் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ரொம்ப ஈஸி. 1 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தால் dx
minus integration of cos x dx. dx integrate பண்ணா x. ஓகேவா? minus cos x integrate பண்ணா sin x plus c. இதுதான் நம்மளோட final answer. Understand of the sum எனக்கு இந்த doubt இருந்தா மறக்காம comment section ல கேளுங்க. Thank you so much for watching.